பாமகவின் எதிர்காலம் என்னவாகும் அப்படின்ற கேள்விக்கு பதிலளிச்சிருக்காரு வன்னியர் சங்க கூட்டமைப்பின் தலைவர் CN ராமமூர்த்தி. அதனை தற்பொழுது பார்த்து விடலாம். அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது. நான் பல தடவை சொல்லியிருக்கேனே, அன்புமணி சிண்டு வந்து சௌமியா கிட்டக்குது, இவர் வந்து ராமதாஸ் சிண்டு வந்து சுசிலா கிட்டக்குது. சுசிலா என்ன சொல்றாரோ அதுதான் செய்வார். அதில் எந்த அவங்களுடைய இதுக்கு மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸ் போடுவார் ராமதாஸ். அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. அவங்க அந்த பக்கம், இவங்க இந்த பக்கம். ஸோ இது வந்து ராமதாஸ் இருக்கிற இடம் வந்து பஜனை கோஷ்டி மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு எல்லாரையும் பார்க்கறது. இது வந்து கரகாட்ட கோஷ்டி. அன்புமணி ஊர் ஊராக போய் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ராமதாஸ் இன்னைக்கு வந்து 31ஆம் தேதி அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் ஆஜராகணும். அவர் ஆஜராக மாட்டார். அடுத்தது 1ஆம் தேதி நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஏற்கனவே சொன்னார், எங்கே போனாலும் கட்சியே யூஸ் பண்ணக்கூடாது, கட்சி கொடியே யூஸ் பண்ணக்கூடாது, என் பேரே யூஸ் பண்ணக்கூடாது. இதை விட வேற என்னங்கிறது? எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு இல்லை, யூஸ் பண்ணக்கூடாது, என் பேரே யூஸ் பண்ணக்கூடாதுனாரு. அப்புறம் அன்புமணி என்ன பண்ணுவார்? இப்போ எல்லா இதுவும் வந்து ராமதாஸ் வந்து அம்பெல்லாம் எரிஞ்சிட்டார். பால் தூக்கி அன்புமணி இதில் கோர்ட்டில் போட்டார். அன்புமணி தான் இப்போ ப்ளே பண்ண. தொடர்ந்து இது குறித்து ராஜேஷிடம் கேட்கலாம். ராஜேஷ், தொடர்ந்து குடும்ப சண்டையால அதல பாதாளத்திற்கு செல்கிறது பாமக. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? பாமகவினுடைய எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி எழுந்திருக்கு உங்களிடம். நிச்சயமாக பிரியன் அவர்கள் சொன்னது போல இது தேர்தல் நெருங்கக்கூடிய நேரம் என்பதனாலே மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் இருவருமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதாக அல்லது இந்த பிரச்சனை விரைவில் முடிவுக்கு வரும், தீர்வு வரும் என்பதாகவே தெரியவில்லை. காரணம், டாக்டர் ராமதாஸினுடைய ஆதரவாளர்கள் அவருடைய செயல்பாடு என்பது எந்த பெரிய தவறும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்து நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே தான் தொடர்ந்து சொல்லி வருகின்றார்கள். இன்னும் ஒருபடி மேலே சென்று அடுத்தடுத்த நாட்களில் டாக்டர் ராமதாஸ் தரப்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும். அதில் மனைவியை தாண்டி இன்னொரு பெண்ணை நேசிப்பதில் என்ன தவறு இருக்கின்றது? 2 திருமணம் செய்த பல தலைவர்கள் இருக்கிறார்கள். எனவே அதனை முன்னுதாரணம் காட்டி இதனை நியாயப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சிலர் பதிவிட்டு வருகின்றார்கள். எனவே அப்படியே அன்புமணி தரப்பிற்கு வரும்போது டாக்டர் ராமதாஸினுடைய தனிப்பட்ட விஷயங்கள் குறித்து கூட நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் அந்த சுசிலா என்பவர் கட்சிக்குள் தலையிடக்கூடாது, கூட்டணி இவருடன் தான் வைக்க வேண்டும், இவருக்குத்தான் MLA சீட்டு கொடுக்க வேண்டும், அதே போல இவர்கள் தான் மாவட்ட செயலாளராக இருக்க வேண்டும். இது போன்ற கட்சியின் நிர்வாக அல்லது எதிர்கால முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயங்களில் கட்சிக்குள் சுசிலாவின் தலையீடு இருக்கக்கூடாது. இதுதான் அன்புமணி மற்றும் அவரது தரப்பு ஆதரவாளர்களுடைய எண்ண ஓட்டமாக இருப்பதை சமூக ஊடகங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இருவருமே விட்டுக் கொடுப்பதாக தெரியவில்லை. இறுதியில் இந்த விவகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு செல்லும். எப்படி பொதுக்குழு அன்புமணி கூட்டிய போது நீதிமன்றத்திற்கு சென்றார்களோ, பிறகு நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று அன்புமணி பொதுக்குழுவை நடத்தினாரோ, அதுபோல தேர்தல் நெருக்கத்தில் மாம்பழம் சின்னத்தை முடக்க வேண்டும் அல்லது A ஃபார்ம் B ஃபார்ம் கையொப்பம் இடக்கூடிய அதிகாரம் எனக்குத்தான் இருக்கிறது என்று தந்தை மகன் இருவருமே தேர்தல் ஆணையத்தையோ நீதிமன்றத்தையோ நாட வாய்ப்பு இருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையமும் நீதிமன்றமும் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளின் அடிப்படையிலே தான் கட்சி இருவரில் ஒருவருக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைய சூழலில் பெரும்பான்மை நிர்வாகிகள் அன்புமணி தரப்பினரிடம் இருக்கக்கூடிய காரணத்தால் அவர் பக்கம் கட்சி செல்வதற்கான வாய்ப்புகள் தான் கூடுதலாக இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆனால் தந்தை மகன் பிரச்சனை, குறிப்பாக சுசிலா மற்றும் அன்புமணி தரப்பினர் இந்த 2 பேருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருடல், கருத்து மோதல், இந்த பதிவு மோதல் இவையெல்லாம் தற்போதைய சூழலில் முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை. இன்னும் அடுத்தடுத்த சில நாட்களில் இந்த பிரச்சனை இன்னும் தீவிரமாகும் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் மற்றும் பதிவுகள் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி ராஜேஷ். தொடர்ந்து பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தந்தை மகன் மோதல், பின்னணியில் இருக்கக்கூடிய பெண், அதற்கு பிறகு வெளியான புகைப்படங்கள், வீடியோ காட்சிகள், அன்புமணி மற்றும் ராமதாஸ் தரப்பினரிடமிருந்து தரப்பட்ட விளக்கங்கள், பாமகவின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி, இவை அனைத்திற்கும் பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. தொடர்ந்து பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள்.